ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான தோசை வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம். காளான் தோசை. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் பொடுசாக நறுக்குன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி நல்லா பொடுசாக கட் பண்ணது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. ரொம்ப வரன்னு இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு காளான் எந்த அளவு வேணுமோ அந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொடுசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ண விடுங்க. பாருங்கள், நம்மளுடைய மஷ்ரூம் மசாலா நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ தோசை வாத்துக்கலாங்க. நல்லா தோசைக்கல் சூடானதுக்கப்புறமா ஒரு கரண்டி மாவு விட்டு நல்லா தோசை வாத்துக்கோங்க. இப்போ அதோட ஆஃப் சைடு மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக கல்லெண்ணெய் இல்லை நெய் விட்டுக்கோங்க. இப்போ 2 மினிட்ஸ் லிட் எடுத்து மூடி வச்சுருங்க. தோசை நல்லா குக் ஆகணுங்க. பாருங்கள், நல்லா குக்காகி கீழே பாருங்கள் அந்த பேஸ் நல்லா ப்ரௌனிஷாக வந்துடுச்சு. நம்மளோட தோசை குக் ஆகிடுச்சுங்க. இப்போ நல்லா திருப்பி போட்டு நல்லா ஒரு அமுத்திக்கோங்க. பாருங்கள், சூப்பராக மொறுன்னு நம்மளுடைய மஷ்ரூம் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இது நீங்கள் அப்படியேவும் சாப்பிடலாம், இல்லை ஏதோ ஒரு சட்னி வச்சு கூட சாப்பிடலாங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி மஷ்ரூம் தோசை ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குது சொல்லுங்கள். பாய்.